ஐயா வணக்கம் ஐயா, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். இப்பொழுது நான் வந்து ஒரு விவசாயியா உங்க முன்னே அறிமுகம் வரேன். சரிங்க. பேசிக்கலி ஆசிரியர். சரிங்க ஐயா. இது ஒரு கனவு திட்டம். இங்கே இப்போ நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருள்ஜோதி உயிர்வள மையம். சரிங்க சரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் நிலையம் வச்சிருக்கிறோம். சரிங்க. ஏறக்குறைய ஓராண்டுகள் கடந்து விட்டது. சரிங்க. இது நடத்திட்டு இருக்கிறேன் ஐயா. சரி, அதான் விஷயம். இப்போ என்னங்க ஐயா பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ற வேலை நடந்துட்டு இருக்குங்க ஐயா. திணை தோல் உரிக்கிறது, கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் அரைச்சி கொடுக்குறோம். மிளகாய் தூள் அரைச்சி கொடுக்குறோம். நெல் குத்தி கொடுக்குறோம், அதை ஜலிச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உளுந்து தோல் எடுக்கிற நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு மிஷினா சொல்றேன், அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க ஐயா. சரி வாங்க பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க ஐயா. அது என்ன அரிசிங்க இது? ஐயா இது வந்து பூங்கார்னு பேரு. சரிங்க. இது வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள். இதெல்லாம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு நஞ்சில்லா உணவை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விழுமிய நோக்கம். இதற்காக தான் இந்த திட்டமே செயல்படுத்தப்பட்டது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் இடத்துல கூட போன 25/9/2025 நந்தனம் ட்ரேட் சென்டர் வர்த்தக மையத்தில் எங்களுக்கு வந்து இந்த மானிய தொகை வந்து ஒரு 11,25,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னும் அடுத்த கட்ட மானியமும் இப்போ கொடுக்க போறாங்க. இந்த தொழில் வந்து விவசாயிகளிடத்துல வந்து நோய் இல்லாம வாழறதுக்கான வழி என்ன? இப்போ எல்லாம் எது கிடைத்தாலும் நஞ்சு பொருட்களெல்லாம் உணவுல வந்து விஷம் கலந்து இருக்கிறது. அப்புறம் அந்த மாடுகளுக்கு கொடுத்தாலும் அதுலயும் விஷமா இருக்கிறது. இப்போ பால்ல இருந்து, முட்டையில இருந்து, அரிசியில இருந்து, கீரை வகை அனைத்திலுமே வந்து நஞ்சு கலந்து இருக்கிறது. அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும். முதலில் நாம சாப்பிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம். நல்ல படிக்க பள்ளிக்கூடம், யூனிவர்சிட்டியில, காலேஜ் வரையும் படிக்க வைக்கிறோம். ஆனா அவர்களுடைய உடல் நலம் குறையோடு தான் இருக்குது. அதுக்கு முதலடியாக வீட்டுல ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டிய காய்கறிகள், கீரைகள், அரிசி வகைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்து அந்த உழவனுடைய நலத்துக்காக இவருடைய நலத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை கொண்டு வரப்பட்டதுங்க ஐயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ எங்களுக்கு வந்து நிலம் இருக்குது. ஒரு 15 ஏக்கர் வச்சிருந்தோம். அதெல்லாம் எங்களால பராமரிக்க முடியலன்றதுனால வித்துட்டு தான் இந்த ரைஸ் மில்லை கட்டி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம தொண்டு செய்யணும். இன்றைக்கு அழிந்து கொண்டு வரக்கூடிய நாட்டு பசுமாடு இனம், விவசாயி, நாட்டுக்கோழி இப்படி போன்ற உயிரினங்களும் மனிதனும் நாளுக்கு நாள் விஷத்தை அறிந்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 வயசு வரையும் கூட சர்க்கரை வியாதி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு 40 வயதிலே சர்க்கரை வியாதியும், மூட்டு வலி, அல்சர், கேன்சர் கூட ஏற்படுகிறது. அதனால இந்த மாதிரி நமக்கு நாமே திட்டம் அரசாங்கம் தீட்டிக் கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதரும் நம்மால் முடிந்தது பிளாட் வாங்கி, அப்பார்ட்மெண்ட் வாங்கி விளைநிலத்தை பாழ்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவர்கள் வசதி படித்தவர்கள் கால்காணி, அரைகாணி வாங்கி கூட அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவுகளை உற்பத்தி செய்து வரும்பொழுது அவர்களுக்கு குத்துவதற்கு சரியான ரைஸ் மில் இல்லை. அதனால இன்றைக்கு அழிந்து வரக்கூடிய தொழில ஒன்று இந்த அரிசி ஆலைகள் எல்லாம். இன்றைக்கு திண்டிவனம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தது, அரிசி உற்பத்தி ஆலைகள். இன்றைக்கு 20-10 என்ற நிலைக்கு குறைந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார தட்டுப்பாடு. ரெண்டாவது வந்து அதனுடைய அரைப்பு கூலிலாம் வந்து கட்டுப்படி ஆகலை. இன்றைக்கு ஒரு யூனிட் வந்து 7 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபான்னு போட்டு அப்புறம் அந்த குத்தும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதனால இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால இந்த சுமையை, மக்களுடைய பிரச்சனையும் கொஞ்சம் நம்ம தவிர்க்கணும். நாமும் வந்து இலவசமா கொடுக்கக்கூடாது. குறைந்தபட்ச செலவுல இதை அவர்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கணுன்றதாக இந்த ரைஸ் மில்லை கட்டியிருக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலுவலகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய கான்செப்ட் வந்து வள்ளுவர், வள்ளலார், திருமலர் இவர்களுக்காக இவர்களுடைய கல்வி சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருமூலர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அருள்ஜோதி அருட்பிரகாச வள்ளலார் அவரை எடுத்துக்கிறோம். அவர்களுடைய வழியில இதை வந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வதா இருக்கிறோம் ஐயா. அதுக்கான அலுவலகம் தான் இது. இது வந்து சமையற்கூடம் ஐயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்திலிருந்து
திணை அதிரசம், வரவரிசி முறுக்கு, திணை லட்டு, அப்புறம் வந்து சத்து மாவு, இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இங்கே மாணவர்களுக்கு இந்த வேளாண் படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கூட ஒரு பயிற்சியாக இருக்கும் இது அப்படின்றதுக்காக இதையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க மாணவர்கள் படிக்கிறதுக்கு, திண்டிவனம் கேவிக்கேவில். அவங்களும் இங்கே பயிற்சிக்கு ஒன் டே பயிற்சி வருவதாக அனுமதி கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் இசைவு தந்திருக்கிறோம் ஐயா. இது வந்து இந்த ஈர அரிசி அரைக்கிறது, இந்த அதிரசம், கொழுக்கட்டை போன்ற உணவு தானியங்களை சுத்தமாக அரைச்சி கொடுத்துருவோம். இதை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து சில்லி கட்டன்னு பேருங்கய்யா. அதாவது மிளகாவை வந்து 2ஆக கட் பண்ணி கொடுத்துரும். இதில் கட் பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற இதில் போட்டுட்டு இதை அரைச்சிருவோம். இந்த மிளகாய் அரைப்பதற்காக இந்த 2 மிஷினும் பயன்படுகிறது ஐயா. இது வந்து கோதுமை அரிசி, முறுக்கரிசி, கேழ்வரகு மாவு, அது மாதிரி மாவு ஐட்டங்களையும் அரைக்கக்கூடியது. இது ரொம்ப வந்து லேட்டஸ்ட் மாடல். இது கொஞ்சம் நல்ல புதுமையாக இருக்குது. கொஞ்சம் ஆனால் ஸ்லோவாக போவோம், நல்லா அரைச்சி கொடுக்குது, சுத்தமாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அரைக்கிறது தான், மாவு அரைக்கிறது, அரிசி அரைக்கிறது, அது மாதிரி உடையதான் இது. இது பழைய மாடல் இது. அதனால் இதையும் வச்சுட்ருக்குறோம். நிறைய மக்கள் வந்துட்டாங்கன்னா இதையும் சேர்ந்து பயன்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. சரி, இது வேலை எளிதாக்கம் என்ற நிலையின் கீழே நீங்கள் 100 மூட்டை இருந்தாலும் இங்கே கீழே கொட்டி விட்டுட்டிங்கனாக்கா, இதிலேருந்து இந்த வழியாக கொட்டிட்டிங்கன்னா இதுலேருந்து மேலே போய் இந்த அல்லரில் கொட்டிடும், நெல் அல்லரில் கொட்டிடும். அதை கொட்டி அதுலேருந்து கீழே திரும்ப இங்கே வந்து அதுக்கப்புறம் மேலே இதில் கொட்டிங்கன்னா இது வந்து டீஸ்டோனர், கல் எடுக்கிறதுன்னு பேருங்க. ஜலிச்சு கல் எடுத்து இதில் கொடுத்துரும். இது அரிசியை சுத்தம் பண்ணுறதுக்கு இது லேட்டஸ்ட் மாடல், அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இதை பொருத்தி இருக்கிறோம் ஐயா. இப்போ நாங்கள் பச்சை நெல் எடுத்து நீங்கள் அவிச்சி போட்டு அது கொஞ்சம் டைம் ஆகுங்க ஐயா. இப்போதைக்கு இப்போ தான் முதல் முயற்சியாக பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு எதிர்காலத்தில் அதை நாங்கள் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், கேட்டர், அதாவது மணிலா உடைக்கிற இயந்திரம் இது. மணிலா உடைக்கிறது இருந்தோம். அது வந்து விதை மணிலாவுக்குன்னே பிரத்யேகமானது. இது அதிக மணிலா வந்து 2ஆக உடையாது, ஒரு முழு பருப்பாக வரும். விதைக்காக வச்சிருக்கிறோம். ஆர்டினரியாகவும் இதில் உடச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது அதுக்குரிய எலிவேட்டர்னு பேர். இது சுமை ஏற்றி இறக்குறது, கீழே கொட்டிடலாம். ஆமாம், இப்போ அது இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க கூட அசிஸ்டண்ட், அதனால அவங்களால முடியாதுனாக்கா இது மாதிரி இது பண்ணியாச்சு. ஏர் கம்ப்ரஷன் ஐயா இது. ஆமாம், இதுல இருந்து மின்சாரம் வந்து இங்கேருந்து வந்து இந்த பேக்கிங் மிஷினுக்கும் அந்த கலர் சாட்டர் கருப்பு எடுக்கிறது. இது வந்து பேக்கிங் மிஷின். இது அரிசி 1 கிலோ அளவுக்கு பண்ணுவோம். 1 கிலோ வந்து 100-200 கிராம் அது மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லா பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம். இது வந்து கலர் ஷார்ட்னு பேர். இந்த கருப்பு நீக்கிறது அரிசியில், பருப்பில். கலப்பு அரிசி இருந்தாலும் தனியாக பிரிச்சு தருங்களா? கலப்பு அரிசி பிரித்து கொடுத்துரும். ஆமாம், இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய இந்த ரத்தசாலி, கருப்பு கவுனிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இருந்தால் அதை எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே கலராக இருக்கும். ஆமாம் ஆமாம், டெக்னாலஜி இதுலேயே இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் வந்து அதுக்குரியவர்களை வச்சு தான் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை இருக்குது. அரிசி நாங்கள் பாரம்பரிய அரிசி நாங்கள் வெளியே கொடுத்துட்டு வந்தாலும் நீங்கள் எடுத்து கொடுத்துருவோம், கருப்பு எடுத்து கொடுப்போம். ஆனால் இப்போ பாரம்பரிய அரிசி அந்த தோல் உரிக்கிற மாதிரி தோல் உரிக்கிற மிஷின் எங்கள் இருக்கு. இங்கே வந்து நம்ம ஓங்கூரில் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு இது இருக்குது. அதில் வந்து அங்கே ஒரு மிஷின் நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு, கிருஷ்ணராஜன். இப்போ அதுலேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே கூட எதிர்காலத்தில் இங்கே எட்டுன்னு வர மாதிரி இருக்கிறோம், ஒரு தோல் உரிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில் வந்து நிறைய கலப்பு வருது, அது லீக்கிறோம். முக்கியமானது. ஆமாம், கண்டிப்பாக அது பண்ணி கொடுக்குறதா அது வச்சிருக்கிறேன். வாங்க, இது வந்து திணை, வரவு, குதிரைவாலி, சாமை போன்ற மில்லட்ஸ் அதுக்காக வேல்யூ ஆட் பண்ணுறக்கூடிய இயந்திரம். இதுக்கு தான் நாங்கள் வந்து சப்சிடியே பெற்றிருக்கிறோம், லோனே பெற்றிருக்கிறோம். 25 லட்சம் ரூபாய் இதனுடைய மிஷினரி வாங்குறதுக்கு மட்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% சப்சிடி மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய பிரதான தொழிலும் கூட. ஆமாம், இதுவும் எலிவேட்டர் தான். இதில் கொட்டி விட்டுட்டோம்னாக்கா இதிலிருந்து போயிட்டு வந்து இதை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஜலிக்கிறது. இது பாருங்க, இதெல்லாம் இது வந்து டீஸ்டோனர் பேர். டீஸ்டோனர் கல் எடுக்கிறது. இதில் போட்டு விட்டுருமா கல் எடுத்து கொடுத்துரும். அந்தாண்ட இருக்கிறது வந்து அது கிரைண்ட் பாலிஷ்னு பேர். இது கிரைண்ட் பாலிஷ். இதில் வந்து உளுந்து வந்து தோல் எடுக்கிறது. நல்லா அற்புதமாக பண்ணி கொடுத்துரும்.
ஆமாம், இது வந்து உளுந்து தோல் எடுக்குது. உளுந்து தோல் எடுக்கிற மிஷின் இது. சரி. ஆமாம். இது வந்து எண்ணெய் பிழியக்கூடிய இயந்திரம், செக்கு. செக்கு. இதில் வந்து தனியாக தான் வச்சுருக்குறோம். நல்லெண்ணெய்க்கு தனி, மணிலா எண்ணெய்க்கு தனியாக வச்சுருக்குறோம். ஓ, 2 மிஷின். ஆமாம், அதாவது கலப்படம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தனி. ஏன்னா இது வந்து உணவு பொருள்ன்றதுனால கலப்படம் இல்லாமல் கொடுக்குற நம்ம நோக்கமே வந்து நஞ்சில்லாத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாமளே நஞ்சை கலக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் நம்ம பண விரையும் பார்க்காம கால விரையும் பார்க்காம, இது வந்து பிழிதல் திறன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், எண்ணெய் சூடாக்காது. மற்ற இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 20, 30, 40 சுத்து போச்சுனாக்கா இது வந்து 22 சுத்து தான் வரும். எண்ணெய் சூடாகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். மரச்செக்கில் ஆடுற மாதிரி என்னுடைய அந்த இதுதான் அதனுடைய செட்டப் எல்லாம். இது இப்போ ஏன் இதை வச்சுருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய தேவையில் வந்து அரிசி வகை, எண்ணெய் வகை, பருப்பு வகை, மாவு வகை அனைத்தும் நம்ம இடத்துல இருந்து இது. ஏன்னா அருள்ஜோதி உயிர்வள மையம் சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டு ஒன்று செய்யக்கூடாதுன்றதுக்காக அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் பதப்படுத்தி கல் நீக்கி சுத்தமாக தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் நாட்டு பசுமாட்டினுடைய நெய் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது நேரடியாக இங்கே பண்ணைகள் நம்ம சுற்றி நிறைய நாட்டு பசுமாட்டு பண்ணைலாம் இருக்குது, அதை வாங்கி கொடுக்கலாம். தேனும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த முருகனுக்கு வள்ளி கொடுத்த மாதிரி தேனும் தினை மாவும் கொடுத்த மாதிரி எங்கள் இடத்துல வந்து வரவங்களுக்கு அதை தினை அரிசி கொடுக்குறோம், தினை மாவு அரிசி கொடுக்குறோம், தேனும் கூட கொடுக்குறோம். ஒரு சில விழா காலங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய பொருட்களையே அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறோம். இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிரசம் சுட்டு கொடுத்தோம், தினை அதிரசம், வரவரிசி முறுக்கு சுட்டு கொடுத்தோம், தினை லட்டு சுட்டு கொடுத்தோம். இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான உறவினர்களுக்கு நண்பர்கள் கொடுப்போம். விலைக்கும் கேட்டாங்கன்னா சுட்டு கொடுக்குறோம். அதாங்கய்யா விஷயம். உங்களுடைய எதிர்கால இலக்கு என்னங்கய்யா? நல்ல செய்திங்கய்யா. இன்று தமிழ் தைத்திங்கள் முதல் நாள். இந்த நல்ல நாளில் வந்து நாம் இலக்கை வைப்பதும் ஓராண்டுக்குள் இதெல்லாம் முடிக்கணுன்றதும் என்னுடைய நோக்கம் கூட. முதலாக விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு உபத்திரம் தராமட்டா இருந்தாலும் போதும், உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் தரக்கூடாது. அந்த நோக்கத்தில் அவர்களுக்கு நல்ல விதைகளை கொடுக்கணும். அப்புறம் அந்த மண்புழு உரம், இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியம், 8 இலை கரைசல், தேமோர் கரைசல், ஈயம் போன்ற பொருட்களை கொடுத்து, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல், பூச்சி விரட்டி இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு விவசாயம் ஒரு 10 சென்ட் அளவில் மட்டும் தங்கள் வீட்டு தேவைக்கு மட்டுமாவது இவர்கள் வந்து இந்த ஆர்கானிக் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதற்காக பார்த்திங்கன்னா இப்போது ஒலக்கூரிலிருந்து ஒரு 40 விவசாயிகளுக்கு அங்கக வேளாண்மை, இயற்கை வேளாண்மை சான்று கான விண்ணப்பம் போட்டு கொடுத்து நானே அதற்காக காலம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி அந்த சற்று சான்றிதழ் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்து எதிர்வரும் காலங்களில் நமது மயிலம், வானூர், மரக்காணம், ஒலக்கூர் 4 ஒன்றியத்திலும் குறைந்தபட்சம் 50 இயற்கை விவசாயிகளை எப்படியாவது அவர்களை முன்னெடுத்து இந்த விவசாயத்தை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய உயரிய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக முதல்ல நாமே ஒரு பரிட்சார்த்தமாக செய்யணுன்றதுக்காக இப்போ கூட ஒரு 40 சென்ட் ஓட்டி வச்சுருக்கிறோம். அதில் காய்கறிகள், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பாவல்காய், அப்புறம் கோவக்காய் போன்ற காய்கறிகளை இந்த அங்கக உரங்கள் போட்டு, இயற்கை உரங்களை போட்டு நாம் ஒரு முன்மாதிரி விவசாயியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எதிர்கால நோக்கமாக இருக்கிறது. இதற்காக அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் ஏதாவது இந்த விதைப்பெண்ணைகள் வைக்கிறது, இது மாதிரி மிஷினரி, ஒருங்கிணைந்த இந்த வேளாண் இயந்திரங்கள் அதெல்லாம் வாடகை கொடுத்து, அதாவது சரியான நேரத்துக்கு சரியான கட்டணத்துக்கு கொடுத்தாலே விவசாயிக்கு போதுமானது. ஏன்னா அவர்களுக்கு வந்து நீர் பிரச்சனை இருக்குது, அப்புறம் உழவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் போக்க வேண்டும்னாக்கா நாமளும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நாம் முடிஞ்சது குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்கு இல்லைனாலும் ஒரு 10 பேருக்காவது நாம் உதவி செய்வோம். சிறுக கட்டி பெருக வாழ்வோம். குறைஞ்சபட்சம் முதல்ல நம்மளுடைய சுய தேவைகளை ஆர்கானிக் முறையில் நஞ்சில்லா உணவை சாப்பிடுவோம், நம் உறவினர்களுக்கு கொடுப்போம், ஊர் மக்களுக்கு கொடுப்போம். எல்லோரும் சேர்ந்து இந்த நோயை என்னும் சர்க்கரை வியாதி என்னும் நோயையும், கேன்சர் போன்ற இரத்த கொதிப்பு, அல்சர் போன்ற நோயையும் விரட்டுவது தான் என்னுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக என்னை ஓய்வு நேரங்களில் எல்லாம் நான் ஆசிரியர் பணியை முடித்துவிட்டு
காலையில் 8:30 மணிக்கு என்னுடைய பணியை தொடங்குகிறேன். 4:45 மணி வரலையும் என்னுடைய பணியை செய்வேன். அதற்கடுத்த நிலைகளிலெல்லாம், ஓய்வு காலங்களிலெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை வாழ்வித்து வாழ வைக்க வேண்டும், மகிழ்வித்து மகிழ்விக்க வேண்டும், மகிழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா. எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ இந்த அருஜோதி உயிர்வள மையத்திலேருந்து என்னென்ன பொருட்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ தினை வந்து தோல் நீக்கி சுத்தம் செய்து தினை அரிசி கொடுக்குறோம், வரவரிசி கொடுக்குறோம், சாமை கொடுக்குறோம், குதிரைவாளி கொடுக்குறோம். இப்போ சிறுதானிய வகையில் அது கொடுக்குறோம். அது இல்லாமல் மாவு வகையில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு, சத்து மாவு, ஒரு 15க்கு மேற்பட்ட சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து, அரிசி வகையெல்லாம் சேர்த்து சத்து மாவாக கொடுக்குறோம். கோதுமை மாவு கொடுக்குறோம், மிளகாய் தூள் அரைச்சி கொடுக்குறோம். இது மாவு வகைகள் ஐயா. சொல்லுங்க. அடுத்து மாவு வகைகளை தொடர்ந்து அரிசி வகைகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் கருப்பு கவனி, காட்டு யானம், கருங்குருவை, 60ஆம் குருவை, பூங்கார், ரத்தசாலி, குடைவாழை, இப்படி போன்ற அரிசியெல்லாம் வந்து நெல்லாக விவசாயிகளுக்கு கொடுத்து அதை வந்து இந்த ரைஸ் மில்லில் வேல்யூ ஆட் பண்ணி அதை தோல் உரித்து சுத்தம் பண்ணி அது ஒரு பக்கத்தில் கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் இங்கே கிராம பகுதியில் இருக்கிற விவசாயிகள் கொண்டு வர நெல்லுகளையும் அரைச்சி கொடுத்துருக்கிறோம். இது அரிசி சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வித்துக்கள் தான். எண்ணெய்கள் தனித்தனியாக எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், மணிலா எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது கொடுக்குறோம். அப்புறம் தேன் வாங்கி, ஜவ்வாது போன்ற அந்த மலை பகுதியில் தேன் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் நெய் வந்து பசு நெய் வந்து சுத்தமான நெய் கேட்டாங்கன்னா அதையும் நாங்கள் தயார் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் ஐயா. அதாங்க விஷயம். இப்போ இந்த பொருட்கள் விவசாயிகள் யாராவது உங்ககிட்ட பொருள் உற்பத்தி பண்ணி கொடுத்தா வாங்கிக்கிங்களா? அதுக்காக தான், அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட் கமிட்டிலே அதுக்கு நாங்களும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறோம். அங்கே போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்கிட்டு நாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பொருள் நம்மளுக்கு வந்து சேர மாட்டுது. அதில் வந்து இடையில் வந்து தரகர்கள் அது மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த சான்றிதழை வாங்கி வச்சுருந்தாலும் நான் இப்போ நேரடியாக விவசாயி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 விதமான வேலை மிச்சம். ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி வேலை மிச்சம், அப்புறம் எடை போடுற செலவு மிச்சம். அதனால் அந்த ஒரு 200 ரூபாய் ஒரு மூட்டையும் பேரில் அவங்களுக்கு மிச்சமாகும் எங்கள் இடத்துல கொடுத்தாங்கன்னா. ஆனால் என் இடத்துல கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு விலையும் குறைச்சி வாங்க மாட்டேன். நான் சரியான விலையாக அன்னைக்கு என்ன நிலவரமோ அந்த நிலவரத்தை நான் கொடுத்து வாங்கி கூடுதலாகவே கொடுப்பேன் நான். ஏன்னா சுத்தமான பொருள் விவசாயிக்கு நாம் அவருக்கு விளைவித்த பொருளுக்கு ஒழுங்காக விலை கொடுத்தாலே அவர் முன்னேறிடுவார் இல்லைங்களா? அதனால் நாம் அவருடைய பாரத்தை நம்ம வைக்கிறதே கிடையாது. அதனால் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. இப்போ அதிகப்படியான முதலீடு போட்டீங்க, இதில் எப்படி வருமானம் வருதுங்களா? முதலீடு போட்டிங்கன்னா இப்போ நான் வந்து முதலீடுக்காக இதை நான் பண்ண முடியாதுங்க ஐயா. ஏன்னா இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே பில்டிங் கட்டிருக்கிறேன், 50 லட்சம் ரூபாய்க்கு மிஷினரி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வட்டிலாம் நான் கணக்கு பார்க்க முடியாது. முதல்ல நான் சந்தோஷமாக இருக்கிறேன். முதல்ல நான் நஞ்சில்லா உணவை சாப்பிட்றேன். அது நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருந்து விடாமல் பிறப்பது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு என்னுடைய முழுவிதமான உழைப்பையும் இதில் நான் செலுத்தியிருக்கிறேன். நிச்சயம் எனக்கு வந்து பணம் என்பது என்னுடைய பிரதான நோக்கம் கிடையாது. நாம் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நான் சன்மானம் சம்பாதித்தாலும் கூட எனக்கு அதில் நிம்மதி இல்லை. இது மாதிரி ஒரு 4 விவசாயிகளுக்கு அவர்களுக்கு நான் படித்து பட்டம் பெற்று நான் பணம் சம்பாதித்து இருக்கிறேன். ஆனால் என்னை படிக்க வைப்பதற்காகவும் பட்டம் பெறுவதற்காகவும் உழுது கொண்டிருக்கிற விவசாயி மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் என்னுடைய நோக்கம். அதனால தான் நான் வந்து இந்த துறைக்கு இந்த நிலை விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு தொழிலும் கூட இது. இன்றைக்கு கிராமங்களில் ஊரில்லா கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ரைஸ் மில் இருந்ததுங்க, எல்லா பட்டித்தொட்டி கிராமங்களிலும். அதெல்லாம் இன்றைக்கு மூடிவிழா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மறைக்கப்படுகின்ற தொழிலை முன்னெடுத்து செய்ய வேண்டும். நாமும் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறோம், இந்த சமுதாயத்திற்காக உழைத்திருக்கிறோம் என்ற ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விழுமிய நோக்கத்தோடு தான் ஐயா நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரிங்க. இப்போ எதிர்காலத்தில் இந்த சமூகத்திலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த சமூகத்திலிருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. அவங்க என்னுடைய பொருட்களை வாங்கி பயன்பெற்று நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம். இதில் வந்து நான் மார்க்கெட்டு விலையை விட அதிகமாக விற்க மாட்டேன், ஒருபோதும் விற்க மாட்டேன். அது என்னுடைய நோக்கம் கிடையாது. இந்த ஆள் கூலி அந்த பொருளுடைய சரியான விலை, உற்பத்தி விலை கொடுத்தாலே போதும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். கடன் தருவது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. குறைந்த கட்டணத்தில் நாம் வந்து ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். யாருக்கும் எந்த விதமான மன உளைச்சலும் மன விரயம் கால விரயம் பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கணுன்றது தான் நான் இதில் நோக்கமாக இருக்கிறேன். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன்.